continue to see the way of Christian life in this world. இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியான முறையை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில், Hebrew 12th chapter 1st verse, wherefore seeing, or we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doeth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a race. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். Every person is running a race in this world. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறான். But what about the destiny of the race? அந்த ஓட்டத்தினுடைய முடிவு எங்கே? That is the most important thing. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். What is your testimony, dear friend? You are running a race and your time is passing out. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது? Definitely there is a no place or a goal in which you are running. இந்த உலகத்தில் நிச்சயமான ஒரு குறிக்கோளோடு ஓடுகிற நபராக இருக்கிறாய். Either you know it or not. நீ அதை அறியலையோ, but your time is passing by. உன்னுடைய காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. Yesterday was over. நேற்று முடிந்து விட்டது. Last month was over. கடந்த மாதம் முடிந்து விட்டது. You have entered into another month of this 21. 21வது ஆண்டில் இன்னொரு மாதமாக நீ நுழைந்து விட்டாய். How quickly the time is passing. எவ்வளோ சீக்கிரமானது நேரமானது முடிந்து விடுகிறது. So the word of God says we are all running a race. ஆகவே இவ்விதமான இந்த ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். But there are two kinds of races in this world. இந்த உலகத்தில் 2 விதமான ஓட்டங்கள் இருக்கிறது. A Christian race, கிறிஸ்தவ ஓட்டம், an unchristian race, கிறிஸ்தவன் அல்லாத ஓட்டம். In the Christian race, you look to Jesus and run. கிறிஸ்தவ ஓட்டத்தில் நீ இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். In unchristian world race, ஒரு கிறிஸ்து இல்லாத ஒரு ஓட்டத்தில் probably you may have a goal or else not. ஒருவேளை குறிக்கோள் இருக்கலாம், ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கலாம். But anything which is not of Christ is not the right goal for you. ஆனால் கிறிஸ்து இல்லாத ஒரு இலக்கு என்பது உன்னுடைய வாழ்க்கையில் சரியான ஒன்று அல்ல. It's a wrong path. இது தவறான ஒரு பாதை. God is calling you again and again, dear friend. You may call yourself a Christian. ஒருவேளை ஆண்டவர் மறுபடியும் அவனை அழைத்து கொண்டிருக்கிறார். For years even, வருடங்கள் கணக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களை கிறிஸ்துவன் அழைத்துக் கொள்ளலாம். What about your race? உன்னுடைய ஓட்ட பந்தயம் விதமாக இருக்கிறது. Are you stumbling? நீ இடறி போயிட்டு இருக்கிறியா? Or else you have a path of straight, look at Jesus and walking in that. அது இயேசுவை நோக்கி ஓடுகிற நேர்முகமான ஓட்டமாக இருக்கிறதா? So we have seen how we should run this race. இந்த ஓட்டத்தை விதமாக ஓடுவதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம்.
We have seen the three things, besetting sins. உன்னை வழி விலகி போக பண்ணுகிற 3 பாவங்களை குறித்து I have been talking for the past 3 weeks. கடந்த 3 வாரங்களாக உன்னை வழி விலகி பண்ணக்கூடிய 3 பாவங்களை குறித்து பேசினேன். The lust of the eye, கண்களின் இச்சை. I told you the second look may be sinful. இரண்டாவது பார்வை பாவத்துக்கு எதுவாக இருக்கும். A man who is careful in his looks could prevent many sins in his life. ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையில் சரியா இருக்கிறவன் அநேக பாவங்களிலிருந்து விலக்கப்படுகிறான். Because when your look is not right, உன்னுடைய பார்வை சரியில்லைன்னா you started sinning in your heart. உன்னுடைய இருதயத்தில் நீ பாவம் செய்ய ஆரம்பிக்கிற. Age is not the problem. வயது என்பது பிரச்சனை இல்லை. You may be the most oldest man, but still you may be wicked in your heart. ரொம்ப வயதான மனிதனாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இருதயத்தில் மிக மிக மோசமான ஒரு இருதயம் உனக்கு இருக்குது. Everyone, ஒவ்வொருத்தருக்கும். So I has been talking about the look first. அவை பார்வை குறித்து முதலாவது நான் பேசினேன். The second, lust of the flesh, மாம்சத்தின் இச்சையை குறித்து பேசினேன். And the pride of life, ஜீவனத்தின் பெருமை. These 3 besetting sins make you stumble. இந்த 3 பாவங்களுடைய வாழ்க்கையில உன்னை வழி விலகி செய்கிறதாக இருக்கிறது. And I have been continuing from the last week the 2 burdens. கடந்த வாரத்திலிருந்து 2 பாரங்களை குறித்து நான் பேசி வருகிறேன். The last week, கடந்த வாரத்தில் I spoke about the cares of the world, உலக கவலை குறித்து பேசினேன். Today, இன்றைக்கு I am going to speak to you on another burden. இன்னொரு பாரத்தை குறித்து இந்த நாட்களில் நான் பேச விரும்புகிறேன். The Bible says, Mark's Gospel 4th chapter, மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18th verse, மார்க் 4வது அதிகாரம் 18வது வசனம். வசனத்தை கேட்டோம். They will hear God's word. Every week you come here to hear God's word. தேவனுடைய வார்த்தை கேட்க ஒவ்வொரு வாரம் வருகிறாங்க. வேதம் சொல்லுது வசனத்தை கேட்டோம். They hear God's word. உலக கவலைகளும், the cares of the world. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், what shall I do, what shall I do. Some of you dear people are terribly sick with the cares of the world. உங்களில் சிலர் உலக கவலைங்கிற வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்களாகவே வாழுகிறீர்கள். The cancer is lurking in your heart. Always worrying. எப்போ பார்த்தாலும் கவலை. The sins, you take the burden, பாரத்தை சுமந்துட்டே போற. You stoop down, not able to walk straight. நீ அப்படியே குனிஞ்சு போய் நேராக நடக்க முடியும். Bible says, அந்த 18வது வசனத்தில் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். There is another burden he talks about. இன்னொரு பாரத்தை குறித்து இந்த இடத்துல சொல்றார். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று சொல்லுகிறார். தமிழில் the giddiness of the riches, I don't know. ஆங்கிலத்தில் the deceitfulness of riches, Bible says. ஆங்கிலத்தில் ஐஸ்வர்யத்தை குறித்த வஞ்சகம், the deceitfulness. ஐஸ்வர்யத்தை குறித்த வஞ்சகமானது அவ்விதமாக மற்றவர்களை பற்றி உண்டாக்குற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட. It crushes the word. வசனத்தை அப்படியே நெருக்கி போடுகிறது. You hear God's word every week. ஒவ்வொரு வாரமும் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். இட்ஸ் வெரி குட், நல்லது. பட் why are you not able to yield
for the sowing of God's word in your heart. உன் இருதயத்தில் ஒவ்வொரு வாரமும் விதைக்கப்படுகிறதே, அது ஏன் பலன் கொடுப்பதில்லை? Why it is not yielding? Suppose a land is there in which we sow seeds and there is no yield in that. What is the profit of that land? ஒருவேளை ஒரு நிலம் இருக்குது, அதில் விதைக்கிறோம், ஆனால் பலன் இல்லைன்னா அந்த நிலத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு நான் கேட்குறேன். It is absolutely useless. பிரயோஜனம் இல்லை. I tell you, dear friend, with a heavy heart, and many of you are like the field which is useless. நான் வருத்தத்தோடு சொல்றேன், உங்களில் அநேகர் பலனற்ற நிலத்தை போல இருக்கிறீர்கள். Your heart is a land which is not profitable. பிரயோஜனமான நிலமாக உங்களுடைய இருதயம் இல்லை. The Bible says such people, they will hear God's word, தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க, ஆனால் அங்கே வசனத்தை நெருக்கி போடுகிறது எது? The thorns, முட்கள். What are the thorns? முட்கள் என்ன? ஒரு பக்கம் உலக கவலை, the cares of the world, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யத்தினுடைய கவலை, ஐஸ்வர்யத்தினுடைய அந்த வஞ்சகம், is a deceitfulness. அதான் அதனால் வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். You see, the Bible describes of such people. இவ்விதமான மக்களை குறித்து வசனம் எப்படி சொல்லுது? You see, Mark's Gospel, 4th chapter, 16th verse, மார்க்கு 4வது அதிகாரம் 14வது வசனம். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். They receive God's word with gladness. They don't resist it. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்ல, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓ, very good preaching, நல்ல பிரசங்கம். Today preacher preached a very good preacher. இன்னைக்கு பிரசங்க நல்ல பிரசங்கத்தை பிரசங்கிட்டார். But is it profitable to you? ஆனால் உனக்கு பலன் இருக்கிறதா? Could you go out from this place with a conviction of the need of the change that has to be done in your heart? இருதயத்தில் மாற்றப்பட வேண்டிய மாற்றங்கள் இருக்கிறதுங்கிற ஒரு உணர்வோடு இந்த இடத்துல எழுந்து போறையா? அல்லது எவ்ரி வீக் யூ கம் அண்ட் கோ ஆஸ் யூ லைக், ஆஸ் யூ ஃபீல், அல்லது ஒவ்வொரு வாரம் வந்து நீ இதை கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறையா? ஐ டெல் யூ, இஃப் யூ ஆர் ஆஃப் அ பர்சன் ஆஃப் தட் சார்ட், அந்த மாதிரி மனுஷனா நீ இருந்தீனால் பலனில்லாத ஒரு நிலம். Bible says you come under the category which is of the field which is not profitable. பலனில்லாத நிலம். Bible says is of no use. பிரயோஜனம் இல்லை. You may be an educated man, படித்த மனுஷனாக இருக்கலாம். You may be anything else in the world, உலகத்தில் எதுவாக இருக்கலாம். But Bible says you are set aside as a profitless, useless soul. பிரயோஜனம் அல்ல, உபயோகரம் இல்லாத ஒரு ஆத்மா. Why? காரணம் என்ன? The 17th verse Bible says, 17வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, here it is very clear. என்ன சொல்லுதுன்னா, 17th verse, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால், you don't have a deep root in your life, dear friend, with the word of God. தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு ஆழமான வேர் உனக்குள்ள இறங்கல. You are a very superficial person. நீ மேலோட்டமான ஒரு நபர், மேலோட்டமான ஒரு ஆவிக்குரிய போர்வை. You have got a garment which simply on the outside
The root is not deeply gone inside. வேர் உள்ள போகல. அவனுடைய வார்த்தையை நீ கேட்கிற. You hear God's word, it goes enter into the one ear. ஒரு காதுல நுழையுது, இன்னொரு காதுல போகுது. It comes out. It doesn't go deeply rooted. அது உள்ள போறதில்ல. அப்படின்னா என்னன்னா, it either affects your mind, உன்னுடைய சிந்தையை பாதிக்கிறது, but it doesn't goes to the heart, இருதயத்துக்கு போகல. I tell you dear friend, when the word of God doesn't go deep in your heart, உன்னுடைய இருதயத்துல இந்த சத்தியம் போகலன்னா, I tell you, you may be a man coming to the years 100 years, but you could go to the hell fire. 100 வருஷம் சத்தியம் நீ கேட்கலாம், நரகத்துக்கு தான் போவையா? வேற எங்கேயும் நீ போக மாட்டேன். ஷியூர் ஆஃப் இட், நிச்சயமா சொல்றேன். The devil may whisper at you are a very good Christian. பிசாசு உங்கள்கிட்ட வந்து நீ நல்ல ஒரு கிறிஸ்தவ. hell, நரகம். I tell you dear friend, unless the word of God has got a root in your life, அவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தின் ஆழத்துல போகலன்னா, you are a useless. நீ வந்து இடரல். you are a hindrance. I tell you dear friend, you are a hindrance to the church or where you attend. நீ போற சபைக்கு நீ ஒரு இடரல். you are a hindrance to your family. உடைய குடும்பத்துக்கு நீ ஒரு தடை. you are a hindrance to the very society in which you are living. நீ வாழ்கிற சமுதாயத்துக்கே நீ ஒரு தடை. you are not serious about God's word. அவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு ஆழமான தாக்கம் இல்லை. how long do you think that you could linger on your own as you please? எவ்வளோ காலம் நீ விரும்புகிற வண்ணமாக உன்னுடைய வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கு நீ நினைச்சிட்டு இருக்கிற? நான் கேட்குறவனை பார்த்து எவ்வளோ காலம் நீ போயிட்டு இருப்ப? how long will you go unless the word of God doesn't rooted it in your heart? I tell you dear friend, you are utterly useless. தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஊடுருவவில்லை என்றால், how the roots will go deeper. வேர் எப்படி உள்ள போகும்? it goes deeper and deeper seeking water. அந்த வேரானது ஆழமாய் போய்க்கொண்டு seeking, அது என்ன தேடுகிறது? ஜீவ தண்ணீரை. the word of God makes you to get into the fountain of the living water. ஜீவ தண்ணீர் அண்டை அந்த வேர் போகிறது. you drink it, அதை நீ குடித்து, the heart is quenched. இருதயமானது தாகம் தீர்க்கப்படுகிறது. வேர் கொள்ளாதபடியினால 17th verse 4:17 marks God's power. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். maybe sometimes they will be exuberant. சில சமயத்தில் பார்த்தா ரொம்ப உற்சாகமுள்ளவர்களை போல காணப்படுவார்கள். even maybe a sort of repentance, even ஒரு விதமான மனம் திரும்பல் கூட இருக்கும். a sort of remorse, ஒரு விதமான மன துயரம், துக்கம். that's all superficial, மேலோட்டம். again you will get into the same gutter where you delight yourself in this world. திரும்ப நீ எதில் சந்தோஷப்படுற? அந்த சாக்கடைக்கு தான் நீ போவ. you will go to the gutter again. அதான் நீ போவ. கட்டரில் என்ன இருக்கும்? சாக்கடையில் என்ன இருக்கும்? பன்றி தான் இருக்குங்க. பன்றி, the pig will be there. what is the nature of the pig? பன்றியினுடைய சுபாவம் என்ன? however much you wash the pig, எவ்வளோதான் நீ கழுவிட்டாலும் it will again go to the gutter. அதே தான் போகும், சாக்கடைக்கு தான் போகும். I'm very sorry dear friends to say, but because I have a concern for your soul. நான் உன்னை பற்றி இப்படி பேச ரொம்ப வருத்தப்படுறேன். உன் ஆத்துமாவை குறித்து நான் அக்கறைப்படுறேன். ஆவியானிடத்தில் பேசி எப்படியாக உன்னுடைய ஆத்துமாவை மீட்க மாட்டாரா? oh, will not the Lord redeem your soul? is there a burden with which I talk to you? பாரத்தோடு கூட தான் நான் பேக்கிறேன். your Christianity is not deeply rooted dear friend. உன்னுடைய கிறிஸ்தவம் என்பது ஆழமாக போகாத ஒன்று. அதனால் என்ன ஆகுது?
தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலமாத்த நிலைத்திருக்கிறார்கள். வசனத்திமித்தம் உபத்திரம் துன்பம் உண்டான உடனே அவங்க விரும்புகிறபடி காரியம் நடக்கிறதில்ல. when things are not happening as they please, they just go astray. இடரல் அடைகிறார்கள். Are you a person? No consistency in your spiritual life? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிலைப்பாடுனுடைய வாழ்க்கையில் இல்லையா? How quickly you are besetting sins. ஒரு விழத்தெழுகிற பாவத்தில் எவ்வளோ சீக்கிரம் நீ விழுந்து வர again and again. Like a pig, பன்றியை போல you just get into the gutter again. மறுபடியும் நீ சாக்கடைக்குள்ள விழுந்துடுறிய. இடரல் அடைகிறார்கள். So dear friend, when you run this race, இந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது you must set aside. இதையெல்லாம் நீ விட்டுட்டு தாங்க ஓட முடியும். I tell you, we have to be clever in our planning things. நம்முடைய காரியங்களில் ஜாக்கிரதையா நம்ம அதை குறித்து திட்டமிட்டு செய்கிறது தப்பில்லை. But there is no need for you to worry about things. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So I would like to explain as quickly as possible the deceitfulness of riches. ஐஸ்வரியத்தினுடைய வஞ்சகத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். I would like to show you some examples. சில உதாரணங்களை காண்பிக்க விரும்புகிறேன். The Bible has got so many characters who are deceived by the deceitfulness of the riches. இந்த பைபிளில் ஐஸ்வர்யத்தினால் ஏமாற்றப்பட்ட சில ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். Luke's Gospel 18th chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். Luke's Gospel 18th chapter 17th verse onwards. லூக்கா 18வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. A young man was running to Jesus. ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் ஓடோடி வருகிறான். He was running with haste. ரொம்ப அவிதமாக தீவிரமாக இங்கே ஓடி வருகிறான். Oh, to see this young man, what an earnest boy he is. அவனை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு உற்சாகம் இருக்கு. ரொம்ப ஆண்டவரை தேடுற பையனை போல இருக்க. Many of you outwardly looks very pious. உங்களில் சில ரொம்ப பார்த்தா ரொம்ப பக்தியுள்ளவர்கள் மேலே இருக்கிற is only outward, வெளிய times. Oh, he comes, he is running. ஓடி வர்றான். ஓடி வந்து ஆண்டவரிடத்தில் அவன் பேசுறான். In a haste he was talking. 18th verse. I just want to start with. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? A very big question. And a certain ruler asked him, saying, Good master, what shall I do to inherit eternal life? இந்த இடத்துல அவன் விதமாய் பேசுகிறான். நல்ல எஜமானனே, he is talking, பேசுறான். What should I do to inherit eternal life? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகரே. He was asking a very good question. பெரிய கேள்வி கேட்குறாங்க, சாதாரண கேள்வி இல்லை. It's a very big question. Very big question. நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்யணும்? I would like to go to heaven. What must I do? நான் பரலோகம் போக விரும்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? I tell you, what a prosperous young man. இந்த மனுஷனை பார்த்தா இவ்வளோ ஒரு ஏர்னஸ்டா. சில சபையில் இருப்பாங்க, ரொம்ப ஏர்னஸ்டாக இருக்கிறது போல இருப்பாங்க. they will be very earnest. But it may not last long. தொடர்ந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வந்து கேட்குறான். அப்போ Jesus was telling, he was telling the commandments. கட்டளைகளை பற்றி பேச 20வது வசனத்தில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக,
கலவி செய்யாதிருப்பாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய் என்ற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாய் என்றார். Thou knowest the commandments. Do not commit adultery, do not kill, do not steal, do not bear false witnesses. Honor thy father and thy mother. கற்பனைகளை குறித்து பேச அவன் சொல்றான், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். All these things have I kept from my youth up. உண்மைதானா? Is it true? Nobody can hold that commandment fully. கட்டளைகளை ஒருவனும் முழுக்க பின்பற்ற முடியாது. So Jesus told that man, okay, he said, I have followed all these things. Jesus was telling, ஏசு சொன்னார், one thing which is lacking. உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்கிறது. 22nd verse. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். The Lord Jesus said, now when Jesus heard these things, he said unto him, Yet lackest thou one thing, sell all that thou hast, and distribute unto the poor, and thou shalt have treasure in heaven, and come follow me. I tell you, dear friend, even the whole universe is not equal to the glory of heaven. முழு அண்ட சராசரம், வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து கூட பரலோகத்தின் மகிமைக்கு ஒப்பிடப்பட்டவைகள் அல்ல. Your salvation is so important. உன்னுடைய ரட்சிப்பு மிக முக்கியமானது. More than all things in this world, உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும், Jesus said, if you want to inherit this heaven, பரலோகத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், if you want to inherit eternal life, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், sell all things and give it to my poor people and follow me. என்னை பின்பற்றி வா. I tell you, dear people, all his riches is absolutely nothing to compare with following Jesus, the glory of following this eternal God. நித்தியமான தேவனை பின்பற்றுகிறது என்பதில் அந்த எல்லா பொக்கிஷம் அவனுடைய எல்லாமே ஒரு தூசு கூட கிடையாதுங்க. That Bible says 22nd verse, அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். And when he heard this, he was very sorrowful, for he was very rich. It was not palatable to him. அவனுக்கு அது ஏற்றதாக இல்லை. பைபிள் சேஸ் 24th verse, அவன் மிகுந்த துக்கமடைந்து இயேசுவை கண்டு அவன் மிகுந்த துக்கமடைந்ததை, even sorrowful, துக்கமடைந்தவனாய் திரும்பி போனான். I tell you, dear people, even today the Bible calls us to come to God for a real commitment in your life. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான அர்ப்பணிப்புக்காக தேவன் உன்னை அழைக்கிறார். Last Wednesday I was talking about the faith. விசுவாசத்தை குறித்து கடந்த புதன்கிழமை நான் பேசினேன். Dear people, why many people are not being saved? ஏன் அநேக மக்கள் ரட்சிக்கப்படுகிறதில்லை? விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். We are saved by faith. You see, everybody, we have a heart which is deceitful. நம்ம ஏமாற்றக்கூடிய ஒரு பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருக்குது. We think that we are not bad like other people. மற்றவர்களைப் போல நம்ம ரொம்ப மோசமானவர்கள் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். Many times we think that we are a better
கிறிஸ்டியன்ஸ், நல்ல கிறிஸ்தவர்கள் என்று கூட நம்ம நினைக்கிறோம். பட் வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்புன்னா என்ன தெரியுங்களா? சால்வேஷன் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட். ரட்சிப்பு என்பது இலவசமானது. when you come to be saved, நீ ரட்சிக்கப்பட வரும் பொழுது you must completely understand that your good works or anything which is a better quality in your sight is of no use for your salvation. உன்னுடைய ரட்சிப்புக்கு நீ கொஞ்சம் நல்லவங்க நினைக்கிறதோ அல்லது நான் கொஞ்சம் ஆவிக்குரிய மனுஷன் நினைக்கிறதோ எதுக்குமே அது பிரயோஜனம் இல்லை. ரட்சிப்புங்கிறது உன்னுடைய நீதியில் ஒரு 5%, இயேசு கிறிஸ்துவின் நீதியில் 95% இல்லைங்க. இட் இஸ் நாட் யுவர் ரைச்சியஸ்னஸ் 5%, Christ's righteousness 95%. No, not at all. Bible says we have a wicked heart. ஒரு பொல்லாத இருதயம் இருக்கிறது. Anything which comes out of our heart are really wicked. நம்முடைய இருதயத்தில் வருகிற எல்லாமே பொல்லாப்பானது. So how could you be saved? நீ ரட்சிக்கப்படுவது எப்படி? 100% I trust the saving sacrifice of the Lord Jesus Christ for my salvation. என்னுடைய ரட்சிப்புக்காக 100% இயேசு சிலுவையில் செய்து முடித்ததை நான் ஏற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு. He died for our sins completely. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் முழுக்க மரித்திருக்கிறார். 100%, 100% you must accept God's righteousness as yours. உன்னுடைய நீதியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக வர வேண்டும். Is 100%, 100%. So when you try to come with some of your righteousness, உன்னுடைய நீதியோடு கூட நீ ஆண்டவரிடத்தில் கொஞ்சம் வரும்படியாக, ஆண்டவரே நான் நல்லவன், ஐ எம் a good person, ஐ எம் a good Christian, நல்ல கிறிஸ்தவன், ஐ எம் praying, ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், absolutely it is all simply of no use for your salvation. உன்னுடைய ரட்சிப்புக்கு அதெல்லாம் பிரயோஜனப்படாதுங்க. அப்போ நான் எப்படி வரணும்? நான் ஒரு பாவிங்கிறது வரணும். 100% இலவசமான அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, லார்ட் ஐ எம் a sinner, நான் ஒரு பாவி ஆண்டவரே, ஐ எம் a sinner absolutely, நான் முழுக்க ஒரு பாவி ஆண்டவரே. So you must come as a zero. நீ சைபரா தான் வரணும். உன் நீதி பிரயோஜனப்படாது. Your righteousness is of no use. உன்னுடைய பணம் பிரயோஜனம் இல்லை, படிப்பு எதுவுமே உனது அப்சல்யூட்லி ஒரு ஜீரோ. நீ ஒரு ஜீரோ. அப்படின்னா என்னன்னா, யூ மஸ்ட் ஹம்பிள் யுவர் செல்ஃப். நீ தாழ்த்தணும். நான் ஒரு பாவின்னு உன்னை தாழ்த்துற அந்த ஒரு நிலையில தான் உன்னுடைய வாழ்க்கையில 0 + 100%. தட் இஸ் சால்வேஷன். சைபரும் 100 சேர்ந்தாதான் அங்க ரட்சிப்பு. அப்ப மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னா, வாட் இஸ் த ப்ராப்ளம்? மனுஷன் தன்னை தாழ்த்து விரும்புறதே இல்லைங்க. மேன் இஸ் நாட் willing to humble. He has got a most wicked proud heart. அவன் பொல்லாத ஒரு பெருமையான இருதயத்தை கொண்டிருவன். It's a terrible proud animal. பெருமைக்கார மிருகம் மனுஷன். அவன் தன்னை தாழ்த்துறதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. இட் இஸ் இம்பாசிபிள். ஒருவேளை இன்றைக்கி நான் சொல்கிறேன், நிறைய பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கலாம். யூ மே திங்க் தட் யூ ஆர் சேவ்ட். பட் உன் இருதயத்தை உடைய வாழ்க்கையில் தாழ்த்துற ஒரு காரியம் இல்லைன்னா, இஃப் தெர் இஸ் நத்திங் டு ஹம்பிள் யுவர் ஹார்ட், யூ ஆர் நாட் சேவ்ட். நீ ரட்சிக்கப்படலை. நத்திங் டு ஆட் டு கிரைஸ்ட் ரைச்சியஸ்னஸ். இயேசுவை நீதியோட நீ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. வேதம் சொல்லுது, நீதியின் சால்வையை உனக்கு தருவிக்கிறார் அவர். யூ ஆர்
robed with the robe of righteousness of God. தேவனுடைய அந்த நீதியினால் நீ தரிப்பிக்கப்படுகிறாய். என்னுடைய நீதி அழுக்கான கந்த. Your righteousness is a filthy rags. அந்த அழுக்கான கந்தைய நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அழுக்கான கந்தை இருக்கட்டும். நீ நினைக்கிற நான் நல்ல கிறிஸ்தவன், நான் நல்ல ஒரு இது. I tell you dear friend, if you have such a mindset in your life, you are not the fit candidate to be saved. நீ ரட்சிக்கப்பட தகுதியே இல்லை. உன்னுடைய அழுக்கான கந்தை எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய சால்வினால் என்னை தரிப்பியும். Lord, robe me with the robe of righteousness. அவை நீ உன்னுடைய நீதிங்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் வரணுப்பா. You must remove the நீ அந்த சர்ச்சு இந்த சர்ச்சு அந்த பக்தி இந்த பக்தி ஆல் சாக்கடை. I belong to this church, that church, maybe this church. அதெல்லாம் சாக்கடை, அழுக்கான கந்தைங்க, அழுக்கான கந்தை. இதெல்லாம் விட்டுட்டு நிர்வாணியா நீ வர்றையா? Are you willing to come naked? நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, I am absolutely nothing Lord. அங்கே ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் அப்படி தான் வர்றாங்க. இவன் கொஞ்சம் நல்லா ரட்சிக்கப்பட இல்லை. எவ்ரிபடி இஸ் சேவ்ட் இன் த சேம் ப்ரொசீஜர். எல்லாம் அதே வழியில தான். ஆகவே அந்த அழுக்கான துருத்திய பழைய துருத்தியில புது ரசம் ஊற்றப்படாது. Not in the old bag. The new wine. New you must come to God. அப்போ எல்லாம் சம்மந்தாங்க. பெரிய படிப்பாளி, பெரிய பேதாவி, maybe a big man. He is highly educated, படிச்சவர், he is a big man, rich man. All comes to zero. நீ சைபருக்கு வரலன்னா நீ ரட்சிக்கப்பட முடியாதப்பா. நீ சைபருக்கு வரலன்னா நீ ஒரு காலம் ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு தான் போய் சேருவேன். You'll go to the hellfire, I tell you. அதில் இவர் பரவாயில்ல, அவர் பரவாயில்ல, எல்லாம் ஜீரோ தாங்க. அப்சல்யூட்லி பெருமை பாராட்டு, nothing to boast about. Every person. ஆகவே ரட்சிப்புங்கிறது என்னன்னா becoming a zero. நான் ஜீரோ, நான் ஒன்றுமில்லை. ஆகவே தான் அந்த நிலைக்கு நீ வரலன்னா உன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட முடியாது. அருமையான சகோதரேஸ்வரியே, நீ பரவாயில்ல, நாம் அந்த சகோதரியை விட பரவாயில்ல, இந்த சகோதரனை விட பரவாயில்ல. நோ, I tell you, come to you become a zero. அதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். ஆண்டவரே, நான் ஒரு சைபர். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீதியின் சால்வை வேணும்னா நீ உன் அழுக்கான கந்தையை தூக்கி போட ஆயத்தமாக இருக்கியா? உன்னுடைய சுயநீதியெல்லாம் எடுத்து போட ஆயத்தமாக இருக்கிறியான்னு நான் கேட்குறேன். ஆர் யூ willing to take them out? அப்போ தான் ஆண்டவர் புது உடையை நடத்துவார். உன் அழுக்கான கந்தையோடு கூட அவர் உடுத்த மாட்டார். He will not robe you with the old clothing. பவுலும் கூட 1 தீமோத்தேயுல பவுல் என்ன சொன்னார்? இங்கே அவர் சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 Timothy, St. Paul he says, இவ்விதமாக தன்னை குறித்து சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். He was a highly educated man. மிக ஒரு படிப்ப ஒரு மனிதன் தான். A great man, ஒரு பெரிய மனிதன். His father was a big judge. அவருடைய அப்பா ஒரு பெரிய ஜட்ஜ் அவர். ஆனால் அவர் என்ன சொன்னார் இங்கே? 1 Timothy 1st chapter 15th verse. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16வது 15வது வசனத்தில் பவுல் தான் சொன்னார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். Jesus came to the world to save sinners. எல்லா அங்கீகரிப்புக்கு அவர்களில் பிரதான பாவி நான். I am a sinner. என் நீதி உதவாது. என்னுடைய எந்த பக்தி, நான் ஒரு வேளை எது என்னுடைய நீதிங்கிறது ஒன்று அப்சல்யூட்லி. அப்பா, நீ ரட்சிக்கப்படணும்னா நீ ஒரு பாவின்னு உணர்றது தான் ரட்சிப்பினுடைய ஆரம்பமே. The beginning is I am a sinner. அருமையானே, ஏன் ரட்சிக்கப்படுதுன்னா உன் பெருமையை விட்டு வர உன்னால் முடியல. You are not able to come because you don't want to yield your pride. You don't want to become zero. சைபராக முடியலை. ஆகவே ரட்சிப்பினுடைய முதல் காரியம் இது கம்ப்ளீட்லி இலவசம். இட் இஸ் ஃப்ரீ.
யூ கான்ட் earn it. இதை சம்பாதிக்க முடியாது. God has given such a இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, so great a salvation, so God has earned it. அதை சம்பாதித்திருக்கிற, இட்ஸ் a free gift. இப்போ நீ வரணும்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், I'm a sinner, so you come absolutely. அருமையானே, ஒருவேளை உன் இருதயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. I don't know how God. Do you have a sense of your sinfulness? உன் பாவத்தன்மையை குறித்து நீ உணர்ற அந்த உணர்வு கிட்ட இருக்கான்னு நான் கேட்குறேன். பாவி என்ன? வாட் இஸ் a sinner? நீ எவ்வளோ தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கிற. யூ ஆர் கமிட்டிங் so many sins. அதை பற்றி உன்னுடைய இருதயத்தில் எப்போ குத்தப்படுறியா? Do you have anything to break in your heart? Your sinfulness, உன்னுடைய பாவத்தன்மை, your pride, உன் பெருமை, பொறாமை உனக்குள்ள எவ்வளோ இருக்குது? அகம்பாவம் எவ்வளோ இருக்குது? கோபம் எவ்வளோ இருக்குது? ஆண்டவரை வஞ்சிக்கிற நீயே உன் வாழ்க்கையில் எவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு நல்ல கிறிஸ்தவனை போல வெளி வேஷம் போடுற. யூ ஷோ ஆஸ் தோ யூ ஆர் a very good Christian. ஆனால் உன் பாவத்தை குறித்து உணர்றிய இல்லையா? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சின்ஃபுல்னஸ்? உன் பாவத்தை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட உனக்குள்ள எண்ணம் இல்லையா? டோன்ட் யூ ஹாவ் எனி கன்விக்ஷன் ஆஃப் யுவர் சின்ஃபுல்னஸ்? இல்லை நான் பெட்டர், நல்ல, பரவாயில்ல. I tell you, you are a bound right candidate for the hellfire. நரகத்துக்கு சரியான ஒரு கேண்டிடேட் நீ தான் சொல்றேன். உன்னை போல the right candidate is not the right person. I tell you this morning. இந்த காலையில் சொல்ல, உன்னை போல சரியான நரகத்துக்கு பாத்திரமான நபர் வேற ஒருவரும் இல்லைங்க. I tell you, because you can't change God's word. தேவனுடைய வார்த்தையை நீ மாற்ற முடியாது. நான் ஒரு பாவின்னு சும்மா சொல்றது இல்லை. How proud your heart. உன் பெருமை இருதயம் எவ்வளோ பெருமை. பேசுகிற பேச்சை பார்த்தாவே சில அருவருப்பாக இருக்க. The way by which you talk is abominable. உன்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியல. உன்னால் you could not understand because your pride has made you to be poisonous in the way in which you are talking. நீ பேசுகிற விதத்தில், பெருமையினால, அந்த விஷத்தினால நீ பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்கு. அதுவும் பெருமையை கக்குது. இட்ஸ் ஆல் யுவர் ப்ரவுட் ஹார்ட். இதெல்லாம் உன் பெருமையான இருதயத்தில் நீ கக்கற. உன்னால உணர முடியலையா? யூ could not understand you are a sinner. நீ பாவின்னு உணர முடியல. நீ சொல்ற அவங்க சரியில்லை, they are not right, these people are right. ஆண்டவர் இயேசுவினிடத்தில் போகும்பொழுது அவர் யாரை பற்றியும் கேட்க மாட்டார். He want to ask you about anybody else. You are answerable about you. உன்னை பற்றி தாங்க. Even you are not answerable to about your wife or children, மனைவி, பிள்ளைகளை, about your husband, உன்னுடைய கணவனை குறித்து உன்னை பார்த்து தான் ஆண்டவர் கேட்பார். உன் வாழ்க்கையில் நீ செய்கிற தவறை குறித்த ஒரு கன்விக்ஷன் இருந்தால் தாங்க அவன் தாங்க பாவின்னு சொல்கிறவன். The real sinner, ஒரு உண்மையான பாவின்னு சொல்கிறவன் யாருன்னா, அவன் ஒரு தவறு செய்யும் பொழுது அவனுக்குள்ள குத்துது உள்ளம். His heart is break. ஐயோ நான் பேசுனது என்ன பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறார். A God who is seeing me. மற்றவங்க என்ன பார்க்குறாங்கன்றதை பற்றி அவசியம் இல்லை. No need for me, either whether other people are seeing me or not, but God is seeing me. என் தேவன் என்னை பார்த்துக்கொண்டு every thought, ஒவ்வொரு எண்ணம், every desire, விருப்பம், என்னுடைய திட்டம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நாசுத்தமான ஒரு தவறான எண்ணத்தோட ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பார்த்தா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். If I look at dirty look with an man or woman, God sees me. He is not somewhere அவன் எங்கேயோ இல்லை. He sees every thought. He hears every thought. ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். Do you have such a fear of God in your life? வாழ்க்கையில் அவிதமான ஒரு பயம் இருக்காங்க. You may be all alone, தனியாக இருக்கலாம். But you have a feeling that there is a person who sees me. என்னை பார்த்து கொண்டிருக்கிற நபர் இருக்கிறார். I have to answer him. பதிலளிக்க வேணும். I have to stand before him a day on judgment day. நியாய தீர்ப்பால் நிற்கணும். He is the rewarder of mine. என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு பலன் அளிக்கிறவர் அவர் தான் இருக்கிறார். அருமையான சோனேஸ்வரியே, உங்கள்கிட்ட அந்த தெய்வ பயம் இருக்கா? Do you have such a fear?
ஒரு உண்மையான பாவி என்றவன், இந்த இடத்துல பாவிகள் பிரதான பாவின்னு ஏங்க பவுல் சொல்றார்? Why St. Paul say I'm the chief of sin? Because he understood his terrible unworthiness. அந்த அபாத்திர தன்மையை அவனால் உணர முடிந்தது. உண்மையில் சில சமயத்தில் நான் சில பேசும் பொழுது I won't talk again, நான் மறுபடியும் பேச மாட்டேன். ஏன்னா I can't talk, பேச முடியாது. It's an abomination before God. தேவனுக்கு முன்பாக அது அருவருப்பு. So I stood, I won't talk back again, நான் மறுபடியும் கூட பேச மாட்டேன். Because senselessness, they don't have any sense of fear of God. தேவ பயம் இல்லாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலை, பேசி பிரயோஜனம் இல்லை. No use of talking again. அதனாலே உன் வாழ்க்கையில் நீ ஜீரோ ஆகிறன்னா உன் வாழ்க்கையில் பாவத்தை குறித்த ஒரு உணர்வு வருங்க. There is a sense of guilt about sin. நீ பெருமையாக அவனை பற்றி நினைக்க முடியாது. யூ கான் திங்க் தட் ஐ எம் எ ப்ரவுட் மேன். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து ரட்சிப்பில் எல்லாம் சமந்தாங்க, 100% எல்லாம் சதம். எவ்ரிபடி கம்ஸ் a zero and to be saved. ரட்சிக்கப்பட ஜீரோ ஆயிட்டாங்க, ரட்சிக்கப்படும். Is there any other way? Is there any other way? No, இல்லை. Unless you are willing to become a zero, you can't be saved. நீ சைபர் ஆகலைன்னா ரட்சிக்கப்படவே முடியாதுங்க. நீ எவ்வளோ நல்ல கிறிஸ்தவனை பற்றி நினச்சிட்டான்னு சரி, probably you may blame others, மற்றவங்களை குற்றம் சாட்டலாம். God is not interested in you, dear friend. தேவனுக்கு ஆர்வம் இல்லை. Are you willing to become a zero? அங்கே தான் ரட்சிப்பு. நம்முடைய நேரம் ரொம்ப குறுகியதாச்சு. இன்னும் ஒரு சிலரை மட்டும் நான் சீக்கிரமாக காமிச்சு முடிக்க விரும்புகிறேன். ஏமாற்றப்பட்ட ஆள், இந்த ஐஸ்வர்யன் துக்க முகத்தோடு திரும்பி போயிட்டான். அவன் என்ன நான் தெரியாது. I don't know what happened to that man. நான் இன்னொரு ஆள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சீக்கிரத்தில் காட்டேன்னா டைம் ரொம்ப குறைச்சி போச்சு. இன்னொரு மனுஷனை பாருங்கள். ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம். லாட் அண்ட் ஆபிரகாம். ஆபிரகாமும் லோத்தும். Abraham said, 13th chapter, 15th verse, the 5th verse, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் அங்கே there was a choice for Lot. லாத்துக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. You may choose as you feel. I will go to another direction. When there was time to separate, பிரியும்படியான வேளை வந்த பொழுது லோத்தின் இடத்துல பார்த்து ஆபிரகாம் சொன்னார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நான் இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன். I tell you all that it is nothing to properly think and செய்கிறதுல ஒரு காரியத்தில் யோசித்து செய்கிறதுல தப்பில்லை. ஆனால் இவன் யோசனை எப்படி போகுதுன்னா, இவன் ஆண்டவரை முதலாவது வைக்கலைங்க, அதுதான் பிரச்சனை. He didn't put God first. சரிப்பா, அங்கே சோதம் போகாமல் நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா? Will there be protection to my children? பாருங்கள், see this man, what was his decision? அவனுடைய தீர்மானம் என்னவா இருந்தது? அவன் ஆபிரகாம் said, நீ இப்படி போனால் நான் அப்படி போகிறேன். எதுக்கு பிரச்சனை? Why should be? 10th verse, Genesis 13, 10th verse. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். And Lot lifted up his eyes, and behold, all the plain of Jordan, and it was well watered. ஆனால் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது சேஃபான்னு யோசிக்கலை. He didn't think, is it safe for my spiritual life, for the spiritual life of my family? குடும்பத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருக்குமா? இன்றைக்கி எத்தனை பேர் பணம்னா உடனே பணத்தை போல் பணமே வாய திறக்குன்றாங்க. The dead body will open, a dead soul will open, but living soul will never. ஒரு செத்துப்போன ஆத்மா திறக்கும், ஆனால் ஜீவனுள்ள ஆத்மா அப்படி திறக்காது. அவன் பார்த்தான், it was well watered everywhere.
before the Lord destroyed Sodom and Gomorrah. இன்னைக்கு உனக்கு பசுமையாக தான் தெரியுது. நீ இன்னைக்கு பசுமையாக இருக்குன்னு உடனே முடிச்சிடுற காரியத்தை. Because you think that it is very greenish. That what happened to Sodom and Gomorrah? சோதோம் குமாருக்கு என்ன நடந்தது? That city was destroyed. பட்டணம் அழிக்கப்பட்டது. He could not save his family. He lost. குடும்பத்தை காப்பாற்ற முடியல. மனைவி போயிட்டா, புத்தூன் ஆயிட்டா. பிள்ளைகள் வேசி விபச்சாரத்துக்குள்ளே போயிட்டாங்க. இந்த மனுஷனும் நொந்து தான் செத்துருப்பார். But somehow he was saved because of the prayer of Abraham. ஆபிரகாமுடைய ஜெபத்தினால பாதுகாக்கப்பட்டார். I tell you dear friend, never trust in riches. ஐஸ்வர்யத்தை நம்பாத. அது no time it will fly. சீக்கிரம் பறந்துடும். It's like a bird. பறந்துடும். Yesterday I went to my native village. என்னுடைய சொந்த ஊருக்கு போனேன். ஏன்னா நான் அந்த இடத்துல நான் வளர்ந்த சின்ன பையன். அது என்னுடைய சித்தப்பா திடீர்னு இறந்துட்டார். எங்கள் சித்தப்பா இறந்துட்டார். நல்லா படித்தவர். ஆனால் கோபத்தினாலேயே எங்கேயும் வேலை செய்ய முடியாமல் ஜோஷியை பார்த்து கடைசியில் செத்தே போயிட்டார். He died. சரி விசாரிக்கலான்னு போனேன். அப்போ தான் நான் பார்த்தேன், சின்ன பையனாக நான் அங்கே போயிருந்தேன். இடம் அந்த கோயிலெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் இருந்த என்ன அதை மாற்றிட்டாரே. God has changed me. It was a wonder. ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சின்ன சோள சுடுசை. எங்கள் பாட்டி போனால் அங்கே சோள சோறு தான் போடும் சில சமயத்தில். ஸோ இட் வாஸ் a time how God, why should God choose me and change me? ஆண்டவர் என்னை ஏன் தெரிந்து கொண்டு மாற்றி எடுக்கணும்? இட்ஸ் a wonder. Dear people, God's grace is so marvelous. அவருடைய கிருபை ரொம்ப ஆச்சரியமானது. If you taste it, I tell you that is more than அமிர்தத்தை விட மேலானது கர்த்தருடைய கிருபையை ருசி பார்ப்பதுங்கிறது. Lot lost his wife and children. லோத்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டானுங்க. இன்னொரு மனுஷனை காக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. இவன் பேர் கேயாசி. இவன் யாருன்னா எலிசா அவனுடைய வேலைக்காரன். The servant of Elisha. Naaman came. நாகமான் வந்தான். The leper. He came to Elisha and Elisha told, go and let him dip in the river Jordan. Elisha சொன்னாரு, யோர்தான் நதியில போய் குளிக்கட்டும்பா. He dipped and he became like a small, the skin became like a small child. ஒரு சின்ன குழந்தை போல் அவன் தோலெல்லாம் மாறி போய் குஷ்டரோகியாக இருந்தவன். திரும்பி வந்து எலிசாவினிடத்தில் கேட்குறான், நான் இப்படி இதெல்லாம் கொண்டாந்துருக்கிறேன், என் கையில் கொஞ்சம் இதை வாங்கிக்கங்க, ப்ளீஸ் கெட் இட். அவன் வந்து கேட்கும் பொழுது எலிசா சொல்கிறான், நோ நோ நோ. 16வது வசனத்தில், நான் வாங்குகிறதில்லை என்று, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் குட்ஸ் டியர் ஃப்ரெண்ட். கோ அண்ட் லீவ் ஃபார் காட். தேவனுக்காக நீ இப்போ வாழு, அது போதும். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் மனி, கோ அண்ட் லீவ் அஸ் அ விட்னஸ். ஆனால் பின்னால் இந்த எலிசாவினுடைய வேலைக்காரர் இருக்கான் பாருங்க, இவனுக்கு அதை பார்த்த உடனே அவனுக்கு பொறுக்கலை. டே, இவ்வளோ பொருளை கொடுத்ததை இந்த மனுஷன், இந்த கிளவாடி வேணான்னு சொல்லிட்டாரு, இவர் புத்தி இல்லாத ஆளாக இருக்கிறாரு அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணான் பாருங்க. இங்கே அவன் கொஞ்சம் அவரை விட்டுட்டான் பாருங்க. விட்டுட்டு 30, அதற்கு அவன் சமாதானத்தோடைய போய் என்றான். அவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது 20வது வசனத்தில், தேவனுடைய மனுஷனாக எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகாமு கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். வேகமாக பறக்கிறான் இவன். நாகமானுடைய வேகத்தை விட இவன் பேசுகிறான்.
இன்றைக்கி பாருங்கள், இந்த பொருளாசை இட் வில் ரன் வெரி ஃபாஸ்ட். இந்த பணத்தை பிடிச்சி வைக்கிறது, நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். செலவழிக்கவே வர மாட்டாங்க. தே வில் நெவர் லைக் டு ஸ்பெண்ட். அது பிடிச்சி வைக்கிறது, எண்ணி வைக்கிறது, திரும்ப வைக்கிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. நிறைய என் கிராமத்துக்கு போன பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தர் அப்படி தான் மலேசியாவில் வந்துட்டு he came from மலேசியா. அவர் எப்படியாவது இப்போ வயசாகி போச்சு. அவர் ஒரு யோசனை பாருங்கள், அவருடைய அந்த 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 மனுஷனுடைய யோசனை பாருங்கள். அவர் என்ன பண்ணார், நல்ல ஒரு துணியில் நல்லா சுற்றி இவ்வளோ பெரிய பண்டில் பண்ணிவிட்டு, அவர் தான் மலேசியாவில் வர்றாருல, வந்த உடனே இவங்களை பார்த்து அப்படியே மலேசியா வந்துட்டார். எல்லாம் சவரச்சனை எல்லாம். அவர் என்ன ஒன்றே சொல்லிட்டாரு, நான் செத்த பின்னால் மட்டும் இந்த பாக்கெட்டை பிரிங்க, இந்த பண்டில், அது வரைக்கும் ஒன்றும் செய்யணும். நல்லா அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போய் நல்லா இது பண்ணிவிட்டு கடைசியில் செத்து நல்லா அடக்கம் பண்ணிட்டு எடுங்க. என்னோடனே அதை 4-5 பேர் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் யாருமே கையை வைக்கக்கூடாது. அவரால் தலைமாட்டிலே எப்படி வச்சு தூங்கிட்டார். அப்போ படுத்துட்ருப்பார். செத்த பின்னால் கொண்டு போய் நல்லா அடக்கம் பண்ணிட்டு பிரிச்சா பொட்டணும் பேப்பர் அவர் கடைசியில் 4-5 ஒரு அந்த நாளில் இருந்த 1 நாள் 2 நாள் இருந்தது பாருங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரிச்சஸ்ட் இஸ் எ வெரி டிசீவிங் திங். ரொம்ப சிலர் அதை கூட ரொம்ப ஜாக்கிரதை. ஆக்சுவலி இந்த கஞ்ச பிசுனாரித்தனமெல்லாம் இருந்ததுன்னா உனக்குன்னு நரகம் ரொம்ப நல்லா ஆயத்தப்படுத்தப்பட்டு வச்சுருக்குது. ஹெல் இஸ் ஆல்ரெடி ஹேவ் எ ஐ திங்க். நான் நினைக்கிறேன் இயேசு ஆண்டவர் பரலோகத்தில் போய் நான் உங்களுக்கு ஒரு மேன்ஷன் ரெடி பண்ணுற மாதிரி ஹெல்லில் கூட சிலருக்கு இங்கேருந்து ரெடி ஆகிட்டுருக்குமோன்னு பயப்படுறேன். ஐ எம் சாரி டு சே. ஜாக்கிரதையாக இருங்க. அந்த மாதிரி பிசுனாரித்தனத்தை எல்லாம் வச்சுட்டு வாழ்கிற பழக்கம் அது கிறிஸ்தவனுக்கு ஏற்புடையதல்ல. பிசுனாரித்தனம் ரொம்ப அந்த சொன்ன சாப்பாட்டு கையை காக்காயை ஓட்ட மாட்டான். அந்த மாதிரி இவன் நாகமான் போடுறான். போய் பாருங்கள், பின்தொடர்ந்து அவன் பிறகே ஓடி போன பொழுது அங்கே பார்த்தா என்ன ஆச்சு, 22வது வசனத்தில் அவன் என்னடா இவ்வளோ வேகமாக ஓடி வர்றான்னு பார்த்துட்டு, சுக செய்தி தான், என்ன இப்படியே வர்றையா அவன் கேட்குறான். அவன் தன் பிறகு ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவன் எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கண்ட. ரதத்திலேருந்து குதிச்சா, என்னப்பா இப்படி ஓடி வர்றையாப்பா, ஏதாவது நல்ல செய்தியா இல்லை கெட்ட செய்தி ஏதாவது ஆகிப்போச்சார். அவன் சொல்கிறான், சுக செய்தி தான். இது சுக செய்தியா? சரியான கில்லாடியாக இருக்கா பாருங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 ஒரு பொய்யை வேற பேசுகிறான். தீர்க்கதரிசிகளின் 2 வாலிபர் புத்திரரில் 2 பேர் இப்போது தான் எப்ராயிம் மலை தேசத்தின் இடத்தில் வந்தார்கள். இவன் பாருங்க, ஊழியக்காரனோட கூட இருந்தே இவன் போய் பேசுகிறான் பாருங்க. சரியான பேர். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களை தர வேண்டும் என்று கேட்க, என் எஜமான் என்னை அனுப்பினார் என்ன. இவனிட நிறையா இருக்க. இவன் என்ன பண்ணிட்டான், 23rd verse, 2 தாலந்தை வாங்கிக்கொள்னு சொல்லி அவனை வருத்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரன் 2 பேர் மேலே வைத்தான். அப்பா, ஏகப்பட்டதுங்க. ஒவ்வொன் தூக்கிட்டு போக முடியாது, அவ்வளோ வெள்ளி. ஆனால் அங்கே போன பின்பாக அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து வீட்டு வரைக்கும் கொண்டாந்து பத்திரமா வீட்டில் வச்சிட்டான். வச்சுட்டு அவங்க அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுறான், 25 அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். எலிசாவுக்கா தெரியாது, ஆண்டோடைய மனுஷன். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு, வேர் ஆர் யூ ஃப்ரம் கேயாசி, உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். எங்கேயுமே நான் போகலையா, இங்கேயே தான் இருந்தேன். அருமையாலே வருத்தமான ஒரு காரியம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனசு முன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுங்க வேலைக்காரையும் வாங்குறதுக்கு இது காலமா?
ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாக சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அருமையானே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுங்க. எல்லா தீமைக்கும் வேறு. நமக்கு பணம் தேவை தான், நியாயமாக செலவிடணும். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷம், நிதானமாக கணக்கிட்டு செய்யணும். ஆனால் அதுவே குறியா நம்ம வாழ்க்கையில் இன்னொரு மனுஷன் ரொம்ப சீக்கிரம் காட்டியும். நம்ம நேரம் ஆயிடுச்சு. லூக்கா 12 பாருங்கள். இவன் நிறைய சேர்ந்துருச்சு, அவனுக்கு ஏகப்பட்டது விளைஞ்சிருச்சு. லூக்கா 12:15 ஏகப்பட்டது விளைஞ்சிருச்சு. அவன் சொன்னான், களஞ்சியங்கள்லாம் இடித்து நான் பெருசாக பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு மேக் ஏ பிகர் ஒன். ஆண்டவரனை பார்த்து ஒன்று கேள்வி கேட்டார். 20வது வசனத்தில் இதுதான் அவர் கேட்ட ஒரு கேள்வி. லூக்கா 12:20 இதை சொல்லி முடிக்கிறேன். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, ஃபூல், உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும்? டுடே யுவர் சோல் வில் பி டேக்கன் அவே. வாட் வில் ஹேப்பன் டு யுவர் ரிச்சஸ்? நீ இயேசுவை பின்பற்றணுன்னா இதெல்லாம் விட்டுட்டு தாங்க போகணும். இந்த மனநிலையெல்லாம் விட்டால் தான் நீ சைபர்னு வா. சைபர் வரணுன்னு என்னென்னா, உனக்குள்ள அந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வை ஆவியானவர் கொடுப்பார். நான் பாத்திரமானவன் ஆண்டவரே, உடைய கிருபைக்கு பாத்திரன் அல்ல. என்னை இவ்வளோ தூரம் வழி நடத்தி இருக்கிறேன், எனக்கு எத்தனை நன்மை, எத்தனை கிருபை. ஐஸ்வர்யத்தின் வஞ்சகத்தினால ஆத்தும ரட்சிப்பை இழந்து போகாத. சிலுவை எண்டை நோக்கிப்பார். நீ ரட்சிப்பு பெறணுன்னா உன் நீதியெல்லாம் விட்டுடுப்பா. சைபர் பாவியாக மேல் கிருபையாயிரும். பாவியாக மேல் பாவத்தன்மையை உணராமல் வாழ்ந்துட்டுருக்க. இவ்வளவு நாளாக சத்தியத்தை கேட்குறியே, உன் தப்பை பற்றி உணர்றதுக்குரிய காரியத்தை ஆண்டவன் விருதத்தில் பேசலையா? பசுத்த ஆவியனிடத்தில் பேசலையா? தேவனிடத்தில் தாழ்த்துவோம், ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். என் இருதயத்தில் எத்தனை பாவத்தன்மைகள் இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் நான் எவ்வளோ மாற வேண்டியது அவசியம் நான் பார்க்குறேன். எவ்வளோ மாறணும் ஆண்டவரே. நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், இன்னும் நான் எவ்வளோ மாறணும். எவ்வளோ காரியங்களில் இன்னும் நான் மாற்றம் வரணும். ஆவியானவரை என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக என்னை மாற்றும்படியாக சுத்திகரியும் ஆண்டவரே. நான் எவ்வளோ தூரம் 0 ஆகிறணும், அவ்வளோ தூரம் நல்லது. அவ்வளோ தூரம் உடைய கிருபையை நான் பற்றி கொள்ளுவேன். இயேசுவே எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidELANGO100@gmail.com. நன்றி.